பிரமிட் ஆன்மீக மன்ற இயக்கம் மற்றும் PMC தமிழ் வழங்கும் பிரம்மஸ்ரீ பத்ரிஜியின் தெய்வீக வழிகாட்டுதலுடன் கரூர் தியான மகா யக்ஞம் வரும் செப்டம்பர் 6-7 தேதிகளில் நடைபெற உள்ளது. தியானம் நடைபெறும் இடம் சின்ன கொங்கு திருமண மண்டபம், கரூர். மேலும் விவரங்களுக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளவும். அனுமதி இலவசம். அனைவரையும் அன்புடன் கரூர் தியான மகா யக்ஞத்திற்கு அழைக்கிறோம். அத்தீஷா அப்படின்றவர் கத்துக்கிட்டாரு. சோ இவங்க ஃபர்ஸ்ட் இந்த 3 குருஜி, தர்ம கீர்த்தி, தர்ம ரக்ஷிதா, மைத்ரேயா, இந்த 3 குருஜிஸ் கிட்ட இருந்து தர்ம ரக்ஷிதா அப்படின்றவர்கிட்ட போய் கத்துக்கிறாரு. அந்த குருஜி என்ன கத்து கொடுக்கறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மாக்கு நல்லதுன்னா ஓகே செம்மையா இருக்கும், கெட்டதுன்னா மைண்ட் அப்படிங்கிறது ஒரு டூல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதனாலதான் சொல்லுவாங்க. ஆனா அது டூல் மாதிரி நம்ம யூஸ் ரெண்டாவதா நம்ம மைண்ட் உள்ள என்டர் ஆகி நீ வேற அது வேறன்னு சொல்லிட்டு அந்த டியூவாலிட்டி மெயின் பாயிண்டே மாஸ்டர்ஸ். மைண்டோட வேலையே என்ன தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி சாருக்கு என்னோட கோடான கோடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இந்த தியானத்தை கத்து கொடுத்த எங்க அம்மாவுக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். ஓஷோ எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இவ்வளோ ஒரு பெரிய குரு. அவர் எழுதின கமெண்ட்ரிஸ் ஆன் அத்தீஷா 7 பாயிண்ட்ஸ் ஆஃப் மைண்ட் ட்ரைனிங் அப்படின்ட்டு. அத்தீஷா அப்படின்றவர் ஒரு பெரிய குரு, ஓகேவா? சோ அவரு கத்துக்கிட்ட, அவர் வாழ்க்கையில என்னென்னலாம் கத்துக்கிட்டாரு, எப்படி கத்துக்கிட்டாரு, யார் மூலயமா கத்துக்கிட்டாரு, அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவரு எவ்வளவு ஞானத்தை கத்துக்கிட்டு எப்படி ஸ்ப்ரெட் பண்ணாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். அந்த விஷயத்த ஓஷோ எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேதர் பண்ணி ஒரு புத்தகமா எழுதியிருக்காரு மாஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் அத்தீஷா அப்படின்ற குரு நம்ம இந்தியால ஹிமாலயாஸ்ல ஒரு 3 குருக்கள் கிட்ட அவரு கத்துக்கிறாரு. 3 பேர்கிட்டயும் எல்லாமே இல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு குரு கிட்ட இருந்து கத்துக்கிட்டாரு. சோ 3 பேருமே என்லைட்டன் மாஸ்டர்ஸ். அத்தீஷா அப்படின்ற குரு 3 குருக்கள் யார் யாரு? தர்ம கீர்த்தி, தர்ம ரக்ஷிதா, மைத்ரேயா, ஓகேவா? சோ இந்த 3 குருக்கள் கிட்ட ஹிமாலயாஸ்ல பக்கத்திலே இருப்பாங்க அந்த 3 குருக்களும், ஓகேவா? அப்படிப்பட்ட 3 குருக்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்டு அந்த ஞானத்தை இந்தியால இருந்து டிபெட்டுக்கு போய் அங்க எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் பண்றாரு. இந்த புத்தகத்துல ஓவராலா என்ன சொல்ல வராங்க பாருங்க. கமெண்ட்ரிஸ் ஆன் அத்தீஷாஸ் 7 பாயிண்ட்ஸ் ஆஃப் மைண்ட் ட்ரைனிங். 7 சாப்டர்ஸ் இருக்கும் மாஸ்டர்ஸ். இந்த 7 பாயிண்ட்ஸுமே எதை பத்தி சொல்றாங்க, என்ன இது சொல்ல போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைண்ட், நம்மளோட மைண்டை பத்தி தான். நம்ம மைண்டை எப்படி ட்ரெயின் பண்ணணும், நம்ம மைண்டை எப்படி மாஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, மாஸ்டர் யுவர் மைண்ட் அப்படின்றத பத்தி தான் டோட்டலா இந்த புக்கே அவரு சொல்லியிருக்காங்க. சோ இப்போ அத்தீஷா என்ன பண்ணிருக்காங்க, ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தர்ம கீர்த்தி அப்படின்றவர்கிட்ட போறாரு. போய் என்ன கத்துக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மைண்டை எப்படி 0 பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் குரு தர்ம கீர்த்தி கிட்ட கத்துக்கிட்டாரு. நிறைய சொல்லி கொடுப்பாரு அவரு. இந்த மாதிரி தியானம் ஆகட்டும், இன்னும் என்னென்ன வழிகள் இருக்கோ எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு, எப்படி நீ மைண்டை 0 பண்றது அப்படின்றது மட்டும் தான் சொல்லி கொடுக்குறாரு. சொல்லி கொடுத்துட்டு பக்கத்துல அதான் தர்ம ரக்ஷிதா அப்படின்றவர்கிட்ட போ, அவரும் இன்னும் நிறைய உனக்கு சொல்லி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அவர் மறுபடியும் போய் தர்ம ரக்ஷிதா அப்படின்றவர்கிட்ட போய் கத்துக்கிறாரு. அந்த குருஜி என்ன கத்து கொடுக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கிட்ட என்னென்ன நெகட்டிவ் எமோஷன்ஸ் இருக்கு, பயமாகட்டும், பொறாமையாகட்டும், இன்ஃபீரியர், சுப்பீரியர், இந்த மாதிரி எல்லா நெகட்டிவ் எமோஷன்ஸ்ல இருந்து பாசிட்டிவ் எமோஷன்ஸ் எப்படி நம்ம கத்துக்கிறது, எப்படி நம்ம வளர்த்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தர்ம ரக்ஷிதா இந்த 2வது குருஜி கத்து கொடுக்குறாரு. ஆனா இவர்கிட்ட கத்து கொடுக்கறது எல்லாமே எப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிஷனலா இருக்கும். எல்லா எமோஷன்ஸும் எல்லாமே கண்டிஷனலா இருக்கும். என்ன மேம் கண்டிஷனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு எங்குமே போக மாட்டாரு, ஓகேவா? அவர்கிட்ட வரவங்க, அவரை தேடி வரவாருங்க இல்லையா யாராவது, அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுப்பாரே தவிர அவர் எங்கேயும் போக மாட்டாரு. அவர் இருக்கிற இடத்துக்கு யாராவது போனா அவங்க சொல்லி கொடுப்பாங்க, ஓகேவா? அவங்களுக்கு
சோ இது எல்லாமே யார்கிட்ட கத்துக்கிறாரு அத்தீஷான்றவரு? தர்ம ரக்ஷிதா அப்படின்ற குருஜி கிட்ட. இது முடிஞ்ச உடனே லாஸ்டா மூணாவது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மைத்ரேயா. சோ மைத்ரேயா அப்படின்ற குரு, மைத்ரே அப்படின்னாலே பேர்லயே இருக்கு பாருங்க, ஃப்ரெண்ட்ஷிப், நம்மளோட பத்ரிஜி சார் மாதிரி. சோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கத்துக்கிறாரு யார்கிட்ட இருந்து? மைத்ரேயா குருஜி கிட்ட இருந்து. சோ அதை கத்து கொடுப்பாரு. அவர்கிட்ட போனாதான் அப்படின்றது இல்ல, ஒவ்வொருத்தர்கிட்ட போய் ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கிற எல்லாருக்குமே அவரோட அன்பை வந்துட்டு கொடுத்து, அவர் கம்பேஷனேட்டா இருந்து, கருணையோடு இருந்து எல்லாருக்குமே அன்பையும் கருணையையும் ஃப்ரெண்ட்ஷிப்பையும் அவர் வந்துட்டு நட்பை வந்துட்டு சொல்லி கொடுக்கிறாரு. அவர் அத்தீஷா அப்படின்றவர் கத்துக்கிட்டாரு. சோ இவங்க ஃபர்ஸ்ட் இந்த 3 குருஜி, தர்ம கீர்த்தி, தர்ம ரக்ஷிதா, மைத்ரேயா, இந்த 3 குருஜிஸ் கிட்ட இருந்து நம்ம மைண்டை எப்படி ஜீரோ பண்ணணும், அதுக்கப்புறம் என்னென்ன பாசிட்டிவான எமோஷன்ஸ் இருக்கு அதை கத்துக்கிறாரு. அப்புறம் எல்லார்கிட்டயும் போய் நட்பா இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஷிப், அதையும் கத்துக்கிறாரு மாஸ்டர்ஸ். சோ இந்த ஞானத்தை இந்த 3 பேரும் என்லைட்டன் மாஸ்டர்ஸ். ஓகேவா? சோ அப்படிப்பட்ட என்லைட்டன் மாஸ்டர்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கிற ஞானம், இவர் எவ்வளவு என்லைட்டன் பர்சனா இருக்கணும், அத்தீஷா இல்லையா? சோ அப்படிப்பட்ட குருவோட ஞானம் தான் நம்ம இப்ப வந்துட்டு பார்க்க போறோம் மாஸ்டர்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் திங் அத்தீஷா என்ன சொல்ல வராருன்னு பாத்தீங்கன்னா, லேர்ன் த ஃபண்டமெண்டல்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்னு. என்ன? முதல்ல அடிப்படைகளை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் திங். ஓகேவா மாஸ்டர்ஸ்? என்ன அடிப்படை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல 3 விஷயம் இருக்கு மாஸ்டர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, இருக்கிறது எல்லாமே உண்மைதான். அப்படின்னா என்ன? நம்ம ஒரு உண்மை, அந்த உண்மை அப்படிங்கிறது யார் வேணா இருக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். உண்மை அப்படின்னா என்ன? கடவுள் இல்லையா? சோ நம்ம ஆன்மா இருக்கு, அது உண்மை தானே. சோ அந்த ஆன்மா தானே எல்லா இடத்துலயும் இருக்கு, அதுவும் உண்மைதான். இது போல மாஸ்டர்ஸ், இருக்கிறது எல்லாமே உண்மைதான். ஆனா அதை ஒவ்வொருத்தரும், நம்ம கிருஷ்ணர் ஆகட்டும், புத்தர் ஆகட்டும், பத்ரிஜி சார் ஆகட்டும், அத்தீஷா ஆகட்டும், எல்லாருமே சொல்றது ஒண்ணுதான். ஆனா ஒவ்வொருத்தருமே வெவ்வேறு விதமா வெவ்வேறு வழிய சொல்லியிருக்காங்க. ஓகேவா மாஸ்டர்ஸ்? இததான் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும், இருக்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறது. சரி, ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம யாருக்காகவும் எதுக்காகவும் வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன் அப்படின்னா, சரி உண்மை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதை எப்ப அடையிறது என்ன அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது இப்பவே இருக்கு, இங்கேயே இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கவே இப்பவே இருக்குன்னா அது என்ன அப்படின்னா, அது ஒண்ணும் இல்ல, அதுதான் நீ, தட் இஸ் யூ. அப்படின்னா நம்ம தான். ஓகேவா? அப்போ நம்ம இருக்கிறது எல்லாமே, இருக்கிற எல்லா இடத்துலயும் நம்ம இருக்கோம். நம்ம தான் கடவுள், நம்ம தான் ஆன்மா, ஆன்மாதான் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரும் சொல்லியிருக்காரு இல்லையா பகவத்கீதையில? ஆனா இதுக்கு அத்தீஷா ஒரு அழகா ஒரு கதை சொல்வாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 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 ஓஷன் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு பெரிய மீன் இருக்கு. ஓகேவா? சோ அந்த உள்ள ஒரு சின்ன மீன் இருக்கு. அந்த பெரிய மீன் இதுகிட்ட சொல்லுது, நான் பெரிய ஓஷனை பார்த்திருக்கேன், ரொம்ப தண்ணியா பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, பெரிய இதை பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டு இதுவா சொல்லும். அப்போ இந்த உள்ள இருக்கு இல்லையா குட்டி மீன், அது என்ன சொல்லும்னா, ஐயோ நானும், எனக்கும் அந்த பெரிய ஓஷன்ல போகணும்னு ஆசையா இருக்கு, அதை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன மீன் சொல்லும். ஆனா அதுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அது கூட எங்கதான் இருக்கு, அதே ஓஷனுக்குள்ளதான் இருக்கு. அது அது குட்டிசா இருக்கிறதால அதுக்குள்ள இணைந்து இருக்கு. ஓகேவா? ஆனா பெரிய மீன் எப்படி இருக்கும், அது இங்க இருக்குன்னா ஓஷனை அது தூரத்துல பார்க்கலாம் இல்லையா? ஆனா இது அப்படி கிடையாது, அந்த ஓஷனும் இந்த மீனும் ஒன்னா இருக்கு, அதனால தெரியாது. அதே போல மாஸ்டர்ஸ், நம்ம எல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நான் வேற உண்மை வேற அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம நம் அது வேற இது வேற இல்ல, நம்ம தான் கடவுள், நம்ம தான் அந்த உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஏன்னா உண்மை எங்கேயோ கிடையாது மாஸ்டர்ஸ், நமக்குள்ளதான் இருக்கு. அது நமக்கு தெரியாததால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஐயோ நானும் உண்மையை தெரிஞ்சுக்கணும், நானும் உண்மையை பார்க்கணும், நான் கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா இடத்துலயும் தேடிக்கிட்டு இருக்கோம். பாத்தீங்களா? இது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு துக்கம் இருக்குமா? கண்டிப்பா இருக்காது. ஆனா ஏன் மேம் எல்லாருக்கும் கஷ்டங்கள் இருக்கு, எல்லாருக்கும் துக்கங்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த குட்டி மீன் ஓஷனுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அதுக்கு
தெரியாது. அதே போல நம்ம தான் கடவுள், ஓகே, நம்மளும் சத்தியமும் ஒண்ணுதான், ஆனா நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா நான் வேற, இந்த உண்மை வேற, நான் வேற, இந்த கடவுள் வேற. நம்ம வாழ்க்கையில இருக்கிற பெரிய வில்லன் யாருன்னா மனசு, நம்மளோட மைண்ட். ஓகேவா மாஸ்டர்ஸ்? அந்த மைண்ட் தான் என்ன பண்ணுது, நான் வேற, அந்த உண்மை அப்படிங்கிற பதார்த்தம் வேற அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் அந்த உண்மைக்கும் ஒரு கேப் கிரியேட் பண்றது வந்து நம்மளோட மைண்டு தான் மாஸ்டர்ஸ். 2 பதம் இருக்கு அப்படிங்கறது சொல்றதே அந்த மைண்டு தான். ஓகேவா? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், சந்தோஷம், வருத்தம். இப்போ நமக்கு டியூவாலிட்டி எது, சந்தோஷமும் ஒண்ணு இருக்கு, வருத்தமும் இருக்கு அப்படின்னு சொல்றது எது, நம்மளோட மனசு. கரெக்டா? எல்லாருக்குமே அது இருக்குன்னு தெரியும் இல்லையா? நம்ம எல்லாம் எது வேணும்னு நினைக்கிறோம் மாஸ்டர்ஸ்? ஆனந்தமா இருக்கணும்ன்றது மட்டும்தான் நம்மளோட எண்ணமா இருக்குமே தவிர துக்கம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நம்ம நினைக்கிறோமா? ஏன் துக்கம் இருக்கணும் அப்படின்னா பாயிண்ட் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், எவ்ரி திங் இஸ் ட்ரூத், இருக்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? சோ அப்போ ஆனந்தமும் இருக்கணும், துக்கமும் இருக்கணும், ரெண்டுமே சத்தியம் தான். ஆனந்தம் தான் சத்தியம், துக்கம் அப்படிங்கிறது பொய், அது ஒரு சத்தியம் இல்ல அப்படின்னா இல்ல. அப்போ துக்கம் வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? ஏன் சொல்றோம்னா நம்ம சொல்லல, நம்ம கடவுள் எது சொல்லுது, நம்மளோட மனசு, நம்மளோட மைண்ட் தான் எனக்கு ஆனந்தமா தான் இருக்கணும், எனக்கு துக்கம் இருக்கக்கூடாது. ஆனந்தம், துக்கம் அப்படின்ட்டு ரெண்டையும் பிரிக்கிறது டுவாலிட்டி, இன்ஃபீரியர் சுப்பீரியர், குட் பேட், நல்லது கெட்டது, இது எல்லாமே டுவாலிட்டியா பிரிக்கிறது யாரு அப்படின்னா மனசு மாஸ்டர்ஸ். அதனாலதான் நமக்கு இவ்ளோ துக்கம் வர்றதுக்கு காரணமே அதுதான். ஓகேவா? சோ அந்த மைண்ட வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எம்டி பண்ணணும், ஜீரோ பண்ணணும் அப்படிங்கிறது 2வது விஷயமா சொல்றாரு யாரு, அத்தீஷா அவர்கள். ஏன்னா மைண்ட் தான் வில்லன் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சோ அந்த ஆன்மா அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு துக்கம், ஆனந்தம், நல்லது கெட்டது அப்படிங்கிற டுவாலிட்டி கிடையாது. அதுக்கு எல்லாமே அனுபவங்கள் தான். அதுக்கு ஆன்மா அப்படின்னாலே அதுக்கு டுவாலிட்டி இல்ல மாஸ்டர்ஸ். அதுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் என்னன்னா அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்சஸ். அது வந்து இந்த பூமிக்கு வர்றது எதுக்காக, பல்வேறு எக்ஸ்பீரியன்சஸ், பல்வேறு அனுபவங்களை பெற்று அது வந்துட்டு அந்த ஆன்மாவை வளர்ச்சி அடைஞ்சுக்கிறதுக்கு தான் அது வருது. கரெக்டா? ஆன்மாக்கு வந்து நல்லதுன்னா ஓகே செம்மையா இருக்கும், கெட்டதுன்னா ஐயோ வருத்தமா இருக்கும்னு அதுக்கு தெரியாது. ஆன்மாக்கு என்னன்னா நல்லது அப்படின்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கெட்டது அப்படின்றது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஆனந்தம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், துக்கம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அது எல்லாமே வேணும் அதுக்கு ஆன்மாக்கு. ஓகேவா மாஸ்டர்ஸ்? ஆனா இந்த மைண்ட் என்ன பண்ணுது, ஐயோ உள்ள வந்து துக்கம், ஐயோ எனக்கு வந்துட்டு பணமே இல்லையே, பணம் இல்லைன்னா பினான்சியல் ப்ராப்ளம் வந்தா துக்கம், நமக்கு ரிலேட்டிவ்ஸ்ல ப்ராப்ளம் வந்தா துக்கம். அதுக்கப்புறம் ஆனா அத பாருங்க, ஆன்மா லெவல்ல நம்ம திங்க் பண்ணோம்னா அது நமக்கு துக்கம் கிடையாது, அதுவும் ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவத்துல இருந்து நான் ஒரு பாடத்தை கத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கலாம் இல்லையா? அது நம்ம நினைக்கிறது இல்ல. ஏன் நினைக்கிறது இல்லைன்னா அங்க நம்மளோட மைண்டுக்கு நம்ம வந்து வேலை சொல்றோம். ஓகேவா மாஸ்டர்ஸ்? மைண்ட் தான் வேலை செய்யுது, நம்ம வேலை செய்யல. அந்த மைண்ட் அப்படிங்கிறது நீ வேற, இந்த சத்தியம், இந்த உண்மை வேற, நீ வேற, கடவுள் வேற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 பேருக்கு நடுவுல ஒரு கேப் ஏற்படுத்துது. அது என்ன, மைண்ட். ஓகேவா? அப்படி ஏற்படுத்த கூடாது. ரெண்டுமே ஒண்ணுதான். எது, நான் தான் உண்மை, எல்லாமே நான் தான் கடவுள் அப்படின்ட்டு அத்தீஷா சொல்லியிருக்காங்க. சோ அந்த மைண்ட வந்துட்டு வேலை செய்யக்கூடாது. சரி மேம், இப்போ மைண்ட் கெட்டது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். கரெக்டா? சோ அப்படி இருக்கும்போது ஏன் வந்துட்டு மைண்ட் அப்படின்றதே ஒண்ணு இருக்கணும், அது கெட்டது தானே, அது வேண்டவே வேண்டாம் இல்லையா அப்படின்னா மைண்ட் வந்து வேணும். எதுக்காக வேணும்னா இங்க இருக்கணும் அப்படின்னா மைண்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு டூல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். அதனாலதான் சொல்லுவாங்க. ஆனா அது டூல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா, அதுதான் நம்மள டூல் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கு. கரெக்டா? சோ நம்ம என்ன பண்ணணும், மைண்ட் அப்படிங்கிறது வச்சுக்கணும், அத வந்துட்டு நம்ம அத ஒரு டூல் மாதிரி அதை நம்ம யூஸ் பண்ணணும். கரெக்டா? சோ அதை நம்ம பயன்படுத்திக்கணுமே தவிர அத வந்துட்டு நம்மள பயன்படுத்திக்கிற மாதிரி நம்ம வச்சுக்க கூடாது. சோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேசிக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், என்னென்ன 3 பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். என்னது, இருக்கிறது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறது. 2வது வந்துட்டு
அது இதுக்காக நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல, அது இங்கேயே இப்பயே இருக்கு. ஓகேவா? சோ இருக்கிறது எல்லாமே சத்தியம்தான், அதுதான் நீ அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு, ஆனா அதுல இருந்து ரெண்டாவதா நம்ம மைண்ட் வந்துட்டு உள்ள என்டர் ஆகி நீ வேற அது வேறன்னு சொல்லிட்டு அந்த டியூவாலிட்டி மெயின் பாயிண்டே மாஸ்டர்ஸ். மைண்டோட வேலையே என்ன தெரியுமா? நம்மள வந்துட்டு டியூவாலிட்டி இருக்கு, நல்லது கெட்டது ஆனந்தம் துக்கம் இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே இன்ஃபீரியர் சுப்பீரியர் அப்படின்ற எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து டியூவாலிட்டியை கிரியேட் பண்ணி விடுறதுதான் நம்மளோட மைண்டோட வேலை. அப்படி இருந்தா நம்ம வந்துட்டு முக்தி அடைய முடியுமா மாஸ்டர்? இல்ல இல்லையா? அத்தீஷா கூட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். டிபெட்டியன்ஸுக்கு வந்துட்டு இந்த அத்தீஷாவோட ஞானம் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அவங்களுக்கு பகவத்கீதை மாதிரி மாஸ்டர்ஸ். சோ அவ்வளவு ஒரு ஞானம் கொடுத்திருக்காரு நமக்கு அத்தீஷா அவர்கள். ஓகேவா? சோ நமக்கு பகவத்கீதை எப்படியோ அப்படி வந்துட்டு அத்தீஷா கொடுத்த ஞானம் வந்துட்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே. அப்ப பாருங்க நம்ம ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு இதுவா நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து இதுல மாஸ்டர்ஸ் நமக்கு வந்துட்டு ஆறானா என்ன தெரிஞ்சுக்க தேவையில்ல, சங்கல்ப சக்தின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது தெரிஞ்சுக்க தேவையில்லை, ஆஸ்ட்ரல் டிராவல் தேவையில்லை. ஏன்னா இது மட்டும் இந்த அத்தீஷாவோட ஞானத்தை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சங்கல்ப சக்தி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரல் டிராவல் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இன்னும் உங்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாமே A to Z எல்லாமே நமக்கு நம்ம அடைய முடியும். அது எப்போ அப்படின்னா இந்த அத்தீஷாவோட ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் மாஸ்டர்ஸ். ஏன்னா நமக்கே தெரியும். இப்ப பாருங்க அவர் வந்து என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த ஃபுல் மாஸ்டர்ஸ் இந்த புக்ல இருக்கிற மொத்தம் இதுவே அவர் ஓவராலா என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைண்ட் தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே பண்ண விடாம இந்த துக்கத்துக்கு காரணமா இருக்கிறதே நம்மளோட மைண்டு தான். அந்த மைண்டை எப்படி மாஸ்டர் ஆக்கிக்கணும், அந்த மைண்டை எப்படி ஜீரோ பண்ணணும், ஓகேவா? சோ அந்த மைண்டை எப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் மைண்டுக்கு நம்ம ட்ரைனிங் கொடுக்கறது தான் இந்த அத்தீஷாவோட ஞானம். அவர் ஒவ்வொரு பாயிண்டா அவர் ஒவ்வொரு சாப்டர்ல நமக்கு சொல்லிட்டு வர்றார் மாஸ்டர்ஸ். ஓகேவா? சோ மைண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, நம்ம கிட்ட இருந்து அந்த உண்மைய வேற நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு டியூவாலிட்டிய கிரியேட் பண்ணி நமக்கு வந்துட்டு துக்கத்தை கிரியேட் பண்றதுதான் மைண்டோட வேலை. அப்படிப்பட்ட மைண்டை நம்ம என்ன பண்ணணும், எப்படி ஜீரோ பண்றது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். ஓகேவா? சோ அப்போ ஒன்ஸ் ஜீரோ பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தாட்லெஸ் ஸ்டேஜ்ல இருந்துட்டீங்க அப்படின்னா அப்போ அங்க மைண்டே இருக்காது, மைண்டே எம்டி பண்ணிடுறோம், அப்ப அங்க மைண்டே இருக்காது. அப்ப என்ன, நமக்கு இருக்கிற ஆன்மாவோட நம்ம அப்போ அங்க இப்போ நம்ம ரெண்டு பேரை வந்து செப்பரேட் பண்ணது கேப் ஏற்படுத்துறது யாரு அப்படின்னா மைண்டு தான். அப்படிப்பட்ட மைண்டே ஒண்ணு இல்ல அப்படின்னா அப்போ அந்த உண்மை வேற நம்ம வேற அப்படின்ற கான்செப்ட் இருக்குமா? நோ. நம்ம தான் உண்மை, நம்ம தான் கடவுள், நம்ம தான் எல்லாமே, இருக்கிற எல்லா இடத்துலயும் நம்ம தான் இருக்கோம் அப்படிங்கறத எளிமையா ஈஸியா நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதுக்குதான் நம்ம பத்ரிஜி சார் கூட மூச்சு மேல நீ கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு அழகா நமக்கு சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். சோ அதோட நம்ம அத்தீஷா சொல்ற எல்லா ஞானத்தையுமே எல்லா பாயிண்ட்ஸையுமே ரீகால் பண்ணிட்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம டெய்லி தெரிஞ்சுக்கலாம் மாஸ்டர்ஸ்.